அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே போல் உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கூறிய கருத்தாவது உக்ரைனுடைய ஜனாதிபதியிடம் நீங்கள் நேட்டோ அமைப்பில் இணைந்து கொள்ளப்போகின்ற என்ற எண்ணத்தை நீங்கள் மறந்துடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டிலிருந்து ரஷ்யாவுக்கும் அதேபோல் உக்ரைனுக்கும் இடையில் பாரிய அளவிலான ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. இதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்று பார்த்தா, எப்படியாவது ஏதோ ஒரு வழியிலாவது உக்ரைன் நேட்டோ அமைப்போடு இணைந்து கொள்ளணும் என்றுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைந்து கொள்வதற்காக வேண்டி உக்ரைன் கொடுத்த மிகப்பெரிய பலிக்கேடு 13,000 மக்கள் இற்ற வரைக்கும் 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் வரைக்கும் 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த யுத்தத்தில் ஆரம்பத்திலிருந்து இப்போ 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் வரைக்கும் 13,000 பொதுமக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன காரணத்துக்காக இவ்வளவு இத்தனை ஆயிரம் மக்களை பலி கொடுத்து என்ன காரணத்துக்காக வேண்டி ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேட்டோ அமைப்பில் இணைந்து கொள்ளணும்ன்ற அந்த எண்ணத்தை வைத்துள்ளார்னு பார்க்க போனால், நேட்டோ அமைப்பானது உங்களுக்கு தெரியும் 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றது. அப்போ இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய பின்னர் ரஷ்யா ஒரு அணியாகவும் அதே போல் ஐக்கிய அமெரிக்கா இன்னும் ஒரு அணியாக பரிணாமமாக வளர்ச்சி அடைந்தது. அப்போ அந்த வகையில் ஐக்கிய அமெரிக்கா அதே போல் ரஷ்யா இந்த 2 நாடுகளுமே அவரவர்களுடைய அந்த கொள்கைக்கு ஏற்றால் போல் நாடுகள் அவர்களோடு இணைந்து கொள்கிறாங்க. அப்போ அந்த வகையில் ஐக்கிய அமெரிக்கா இணையாக இங்கிலாந்து அதே போல் பிரான்ஸ் இப்படியான நாடுகள் அவர்களுடன் இணைந்து கொள்கிறாங்க. அதே போல் ரஷ்யா ஒரு தனி சாம்ராஜ்யமாக அதோட அவர்களும் சில நாடுகளை இணைத்து கொண்டு ஐரோப்பா கைப்பற்றலாம் என்ற ஒரு எண்ணத்தோட ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படியா ரஷ்யாவிடமிருந்து தங்களுடைய நாடுகளை பாதுகாக்கணும் என்ற ஒரு தேவைக்காக வேண்டி 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்த நேட்டோ அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டது. இது 1949ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் மொத்தமாக 32 நாடுகள் இந்த நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்காங்க. இவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை யாதெனில், ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் மற்ற எல்லா நேட்டோ நாடுகளும் அதனை பாதுகாக்க வேண்டும். அப்போ இதான் மிக முக்கியமான காரணம். அப்போ இவ்வளவு இந்த ஜெலன்ஸ்கி எப்படியாவது நேட்டோ நாடில் அல்ல நேட்டோ அமைப்பில் இணைந்து கொள்ளணுன்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா, பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் உக்ரைன் அல்லது ரஷ்யா என்ற வகையில் ஒவ்வொரு நாடுகளாக காணப்படலை. எல்லாமே சோவியத் யூனியன் என்ற வகையில் தான் காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தான் இப்படி என்ன நடக்குன்னு பார்த்தா, சோவியத் யூனியன்லேருந்து உக்ரைன் தனி நாடாக பிரிக்குது. அது அவர்களுடைய கொள்கையாக அல்லது கொள்கை வேறுபாடு காரணமாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தனி நாடாக பிரிந்து சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பாதுகாப்பு, அதாவது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைந்து கொண்டால் தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மை சில வேளைகளில் சீர்கடும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டிதான் உக்ரைன் மீது போர் 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தவங்க. அப்போ அந்த அடிப்படையெல்லாம் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் வரைக்கும் இந்த யுத்தமானது தொடர்ந்து கொண்டே காணப்படுது. இருந்தாலும் பல வல்லரசு நாடுகள் உக்ரைனுக்கு நேரடியான வகையில் ஆதரவு தெரிவிக்கல. ஏன், என்ன காரணத்தினால ஆதரவு தெரிவிக்கலண்டா, கட்டாயம் ஏதோ ஒரு கட்டத்தில் உக்ரைனுக்கு வல்லரசு நாடுகள் ஆதரவு தெரிவித்தால் அது 3ஆம் உலகப் போருக்கு காரணமாகிடும். உங்களுக்கு தெரியும் 2ஆம் உலகப் போர் நடைபெற அந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனி அடிப்படையாக வைத்து ஹிட்லர் நேராரு ஜெர்மனை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கணுன்றதுக்காக வேண்டி மற்ற நாடுகளை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றுறாரு. அப்போ அந்த டைமில் தான் சில நாடுகள், அதாவது பிரித்தானியாவை இருக்கலாம், பிரான்ஸ் எல்லாம் மற்ற சில நாடுகளை கைப்பற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெறுமனி பார்வையாளர்களாக மாத்திரம் இருக்காங்க. இருந்தாலும் போலாந்தை ஜெர்மன் கைப்பற்ற அந்த சந்தர்ப்பத்தில் பிரித்தானியா நேரடியான வகையில் அவர்களுடைய தாக்குதலை ஜெர்மன் மீது மேற்கொள்கிறாங்க. அதில் தான் ஜெர்மனானது தோல்வி அடையுது என்று சொல்லலாம். ஐக்கிய அமெரிக்கா பின்னர் இணைந்து கொள்வதும் 2ஆம் உலக மகா யுத்தம் முடிவடைவதற்கான காரணம் என்று சொல்லலாம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன காரணத்துக்காக வேண்டி பிரித்தானியாவானது மற்ற நாடுகளை
ஜெர்மன் வந்து தாக்கி பிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து கைகட்டி பார்த்து கொண்டிருந்தவங்க வந்து போலாந்தை வந்து தாக்குற சந்தர்ப்பத்தில் என்ன காரணத்துக்காக வேண்டியவர்கள் வந்து யுத்தத்தில் இறங்குறாங்கன்னு பார்த்தா போலாந்தும் அதே போல் பிரித்தானியாவுக்கும் இடையில் வந்து ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுது. என்ன அது எவ்வாறான வகையில் ஒப்பந்தம் ஒன்று பார்த்தா போலாந்து வந்து ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்கிறாங்க. எங்களோட நாட்டை வந்து இன்னொரு நாடு வந்து கைப்பற்றுற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இராணுவ உதவிகளை வந்து மேற்கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் 2ஆம் உலக மகா யுத்த அந்த காலகட்டத்தில் வந்து பிரித்தானியாவானது போலாந்துக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அதே போல தான் இப்பையும் 2025ஆம் ஆண்டு அல்லது 2022ஆம் ஆண்டிலிருந்து உக்ரைனுக்கு வந்து வல்லரசு நாடுகள் வந்து உதவி செய்தால் சில வேளைகளில் வந்து 3ஆம் உலகப் போருக்கு வந்து ஒரு காரண கருத்தாவாக மாறிடும். அப்போ அதன் காரணமாக தான் சில வல்லரசு நாடுகள் இப்பையும் வந்து என்ன செய்கிறாங்க, வெறுமனி மறைமுகமாக வந்து ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த இப்போ 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நான் முன்னே சொல்லியிருப்பேன் 32 நாடுகள் வந்து இந்த நேட்டோ அமைப்பில் வந்து அங்கத்துவம் வகித்திருக்காங்கன்னு போட்டு. அப்போ அந்த வகையில் வந்து இதனை ஆரம்பித்த நாடுகளாக வந்து ஐக்கிய அமெரிக்காவை சொல்லலாம். நேட்டோ அமைப்பை வந்து ஆரம்பித்த நாடு வந்து மிக முக்கியமான அங்கம் வகிக்கிற நாடு வந்து ஐக்கிய அமெரிக்கா. அதே போல் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து, டென்மார்க், நோர்வே, ஐஸ்லாந்து, போர்த்துக்கல், கிரீஸ், துருக்கி, ஜெர்மன், ஸ்பெயின், செக் குடியரசு, ஹங்கேரி, போலாந்து, புல்கேரியா, ருமேனியா அப்படின்ற போட்டு பல நாடுகள் வந்து 32 நாடுகள் இந்த நேட்டோ அமைப்பில் வந்து அங்கம் வகிக்காங்க. சில வேளைகளில் வந்து உக்ரைன் வந்து இப்போ வந்து நேட்டோ அமைப்பில் வந்து இணைந்து கொண்டால் அது 3ஆம் உலகப் போருக்கு வந்து காரணமாக அமையும். அப்போ அதன் காரணமாகத்தான் இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ரீதியில் வந்து இந்த ரஷ்யாவுக்கும் அதே போல் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை வந்து முடிக்கலாம் என்று போட்டு முடிவுகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்.